இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் யாவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த ஒரு காலை நேரத்தில் நாம் தெரியப்படுத்திக் கொண்டு நாளுடைய தியானங்களை நாம் ஆரம்பிப்பதற்கு உண்டாக ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாம். மகாகிருபையும் இரக்கமும் வல்லமையும் அன்பும் நீதியும் ஞானம் நிறைந்த பரிசுத்தமுடைய நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, ஒரு கால வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்துக்குமான இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் மயப்படுத்துகிறோம். தகப்பனே, இரவு முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த அதிகாலை வேளையில் நீர் எங்களை எழுப்பி எங்களுக்கு உங்களுடைய ஜீவனுக்குமான இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் கட்டளையிட்டு எங்கள் வண்ணத்தின் தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த சத்திய வார்த்தையில் நாங்கள் தியானிக்கிறோம். தேவரீர் கூடி வந்திருக்கிறதான எங்கள் ஒருவரையும் கேட்கிற ஒருவரை நீர் தாமே ஆசீர்வதித்து இந்த நாளில் இருக்கக்கூடிய 2 பாடங்களை கூட நாங்கள் கருத்த ஞானமாய் நாங்கள் படிக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பரிசுத்த ஆவியை நீர் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து உடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம், நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பரேசன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய பரலோகம் என்ன? செப்டம்பர் 27. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. மத்தேயு 4 அதிகாரம் 7வது வசனம். இதனுடைய விளக்கம்: சோதனை தேவ பிள்ளைகளை தொடர்ந்து தீவிரமாக தாக்கி வரும். தேவனுடைய நாமத்திலே இவர்கள் சோதனைகளை மேற்கொண்டு தாங்கள் பரத்திற்குரியவர்கள் என்று அநேகருக்கு நிரூபிக்க வேண்டும். இப்பாடத்தில் நாம் அறிய வேண்டியது யாதெனில், நாம் தேவனுடைய பட்சமாக இருக்கிறோம் என்று மற்றவர்களுக்கு காட்டாமல், இப்பாடத்தில் நாம் அறிய வேண்டியது யாதெனில், நாம் தேவனுடைய பட்சமாக இருக்கிறோம் என்று மற்றவர்களுக்கு காட்டாமல், நம்முடைய நற்கிரிகளை மற்றவர்கள் காணும்படி செய்து இதன் மூலம் அவர்கள் தேவனை மேம்படுத்தும்படி செய்ய வேண்டும். இருளிலிருந்து ஒளியிடம் நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக இருந்து சோதனைகளை பொறுமையுடன் சகித்து சத்தியத்தின் ஊழியக்காரராக நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். தேவனை பற்றி பார்ப்பது தேவ பிள்ளைகளுக்கு அடுத்தவர்கள் அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நாம் இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவில் நம்ம பார்க்கும்போது சகோதரர் இங்க சோதனை என்ற ஒரு அந்த வார்த்தைக்கு அப்புறம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவர் ஒரு கமா போட்டுட்டு மீண்டுமாக அங்கே தொடர்கிறார். அப்ப அங்க சோதனை என்று நாம் பார்க்கும்போது எதுல சோதனை நமக்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் அவருடைய சத்தியத்தை, அவருடைய வாக்குறுதியை நாம் தவறாக பயன்படுத்துவதன் மூலமாக, அதே நேரத்துல அவருடைய சத்தியத்தை, அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்முடைய சுயநலத்திற்காக நாம பயன்படுத்துவதன் மூலமாக, அல்லது அதிலே தனிப்பட்ட ஆதாயத்தை எதிர்பார்ப்பது. அடுத்து நம்ம பார்க்கும்போது வேண்டும் என்று இயற்கையின் விதிகளை நாம் மீறுவது, தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பை எதிர்ப்பது கடவுளை சோதிப்பதற்கு அது ஒரு சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சகோதரர் விளக்குறாங்க. அப்ப எப்போ நாம தேவனுடைய சத்திய வார்த்தைகள்ல அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள்ல அதை நாம் நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறோமோ, அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக அது இருக்கு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நமக்கு சகோதரர் இதுல குறிப்பிடுறார். என்ன அப்படின்னா, இந்த ஒரு சோதனை நேரங்கள்ல நாம் தேவனை பரீட்சை பாராமல் இருக்கிறதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு, அவர் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அவர் மறுத்துட்டாருன்னா, தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பையும் எதிர் அவ் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு மற்றுமாக அவருக்கு எல்லா சோதனைகளிலும் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் செய்யறதுக்கு அத மறுத்துட்டார். அப்படின்னா, அந்த ஒரு சாத்தான் கொண்டு வந்த எல்லா கன்னிகளையும் அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப சோதனை அப்படிங்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில அது அதிகமாக நம்மை தாக்குகிற ஒரு காரியமா இருக்கு. அது தொடர்ந்து நம்மை தாக்கிக் கொண்டே இருக்குது. அதுவும் அது எப்படி இந்த சோதனைகள் அவருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து தாக்குது என்று நாம் பார்க்கும்போது, அது ஒவ்வொரு நாளுமே இந்த சோதனையானது, இந்த பரீட்சையானது நம்முடைய வாழ்க்கையில அது நம்மை அதிக அதிகமாகவே தாக்கிக் கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். இந்த சோதனை யாருக்கு தான் அதிகமாக இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த சோதனை பரத்துக்குரியவர்களுக்கு மட்டுமே. அதனால தான் இந்த பரத்துக்குரியவர்கள் நாம் இந்த ஒரு சோதனைகள் வரும்போது, நாம் அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல இருக்கிறோம். அப்படின்னா, நாம் பரத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய ஒவ்வொரு சோதனை நேரங்களிலும், ஒவ்வொரு பரீட்சை நேரங்களிலும் நாம் காணப்படுவது அவசியமாக இருக்கு அப்படின்ட்டு பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு பாடத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கு என்று நாம் பார்க்கும்போது, இந்த பாடத்துல நாம் தேவனுடைய பட்சமாக இருக்கிறோம் என்கிற ஒரு காரியத்தை நான் நினைவில் வைத்து, அதை நாம் மற்றவர்களுக்கு காட்டாமல், நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்மை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துபவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லும்போது, நம்முடைய கிரியைகளை மற்றவர்கள் காணும்படி செய்து, இதன் மூலம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்ய வேண்டும். அப்படின்னா, நாம் நம்முடைய ஊழியங்களாக இருக்கட்டும், நம்முடைய தேவனுடைய வேலைகளாக இருக்கட்டும், எந்த வேலைகளை நாம செஞ்சாலும், நாம மற்றவர்கள் காணும்படியாக செய்வது அவசியமா இருக்கு. அதே நேரத்துல எந்த நோக்கத்துல அப்படின்னா, எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், மற்றவர்களுக்கு அது நன்மை உண்டாகும்படி, அதே நேரத்துல தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக அது இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வேலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வரியில் அவர் சொல்லும்போது, இருளிலிருந்து ஒளியிட நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக இருந்து, சோதனைகளை பொறுமையுடன் சகித்து சத்தியத்தின் ஊழியக்காரராக நம்மை கொடுத்து ஜீவிக்க வேண்டும். இப்ப இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள். எது தேவனுடைய புண்ணியங்கள்? தேவனுடைய புண்ணியங்கள் நாம் பார்க்கும்போது, தேவன் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய அவருடைய எல்லா விதமான தெய்வீக ஏற்பாடுகள். அந்த ஏற்பாடுகளை நாம் யாருக்கு மத்தியில அதை அறிவிக்கிறவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு திருப்பக்கூடிய ஒரு வேலை தான் என்னன்னா, அது புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ப தேவனிடத்துல அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வேலை இந்த பூமியில என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, தேவனும் தேவன் நம்முடைய பட்சமாக இருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நாம் மனதிலே வைத்துக்கொண்டு, அதே நேரத்துல நாம் தேவன் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடியதான எல்லா புண்ணியங்களையும், எல்லா ஏற்பாடுகளையும், தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் காரியங்களையும், அந்த தெய்வீக திட்டத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவது, இருளில் உள்ள ஜனங்களுக்கு இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களை வெளிச்சத்திற்கு, அதாவது ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கொண்டு வருவது, இதுதான் தேவனுடைய புண்ணியங்களை நாம் அறிவிப்பது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு காரியங்களை நாம் இந்த பூமியில செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்த ஒரு வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு பலியின் ஜீவியத்துல தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான வேலைகளை செய்வதற்காக தேவனுடைய பிரதிநிதியாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பின்னடியார்களாக
நாம் இருந்து இப்படிப்பட்டதான புண்ணியங்களை நாம் அறிவித்து, அதே நேரத்துல இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்போது நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் நாம் பொறுமையுடன் நாம் இருந்து தேவனுடைய சத்தியத்தினுடைய ஊழியக்காரர்களாக நாம் இருக்கிறோம் என்கிற காரியங்களை நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்க வேண்டும் என்கிற விஷயத்த இங்க சொல்றார். ஆகையினால தேவனை பரீட்சை பார்ப்பது தேவ பிள்ளைகளுக்கு அடுத்தவை அல்ல என்று சொல்லி அங்க நம்ம பார்க்கணும். அதனால்தான் இந்த ஒரு பாடத்துல நமக்கு சொல்லக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா, சோதனை அப்படிங்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு அது தொடர்ந்து தீவிரமாக தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த சோதனைகளை நாம் சகிப்பதன் மூலமாக, இந்த சோதனைகளை நாம் மேற்கொள்வதன் மூலமாக நாம் பரத்துக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறோம். அதே நேரத்துல நாம் நம்முடைய நற்கிரியைகளை நாம் செய்யும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அடுத்து அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கணும். அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு அப்படின்னா, தேவன் இந்த பூமியில மனுஷ ஜாதிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய அவருடைய தெய்வீக ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் அறிவிப்பதன் மூலமாக, இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களை ஒளியினிடத்திற்கு நாம் கொண்டு வருவதன் மூலமாக, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர்களை வரவைப்பதன் மூலமாக, நாம் தேவனுடைய சத்தியத்தை செவி கொடுத்து கேட்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறோம் என்கிற விஷயத்த இந்த ஒரு பாடத்துல நமக்கு அவர் வச்சிருக்கிறார். ஆகையினால இந்த ஊழியத்துல, பலியின் ஜீவியத்துல நாம் தேவனுடைய சத்தியத்தை, அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தவறாக பயன்படுத்தாமல், நம்முடைய சொந்த ஆதாயத்திற்காக எதையும் செய்யாமல், அதே நேரத்துல நமக்கு பேர் புகழ் வர வேண்டும் என்பதற்காக இயற்கையாக இருக்கக்கூடிய விதிகளை மீறாமல், நாம் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக நாம் இருப்பது அவசியமாக இருக்கு என்று சொல்லி இந்த ஒரு பாடத்துல நமக்கு சொல்லி தொடர்ந்து நாம் கேரக்டர் டெவலப்மெண்ட், குணலட்சணத்திற்கான வளர்ச்சி என்ற இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்கும்போது, நாம் இது வந்துட்டு ரீபிரிண்ட் 2309 கண்டினியூவேஷன், கிறிஸ்தவர்களின் போராட்டம், நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவனை பற்றி கொண்டேன் என்ற அந்த ஒரு வசனத்தினுடைய தொடர் பகுதியாக அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு பகுதியில நம்ம பார்க்கும்போது, நம்முடைய போராட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, முதல்ல அவர் இந்த போராட்டம் அது நம்முடைய சொந்த மாம்சத்தோடு அது தொடர்கிறது. அது இந்த ஒரு மாம்ச போராட்டம் இன்றைய நாள்ல மாத்திரமல்ல, இது எப்பயிலிருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஆதாம் பாவத்தில் விழுந்த நாளில இருந்து இது மனுக்குலத்தை இறுக பற்றி கொண்டு, அதே நேரத்துல இந்த ஒரு பாவம் நம்முடைய சிந்தையினுடைய செயல்பாடுகள் அனைத்தினுடைய தரத்தையும், நம்முடைய சிந்தனைகளின் எண்ணங்களையும், அதனுடைய வெளிப்பாடுகளையும் நாம் கவனிக்கும் போது, நம்முடைய வார்த்தைகளிலாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகளிலாக இருக்கட்டும், அது நம்முடைய தரம், அந்த ஒரு குவாலிட்டி, ஒரு புது சிருஷ்டிக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு குணலட்சணத்துடைய தன்மையிலிருந்து குறைந்து காணப்படுகிறதாகவே, அது ஒவ்வொரு நாளும் அது குறைந்து கொண்டே வருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி இங்க சொல்றார். இப்படி இந்த ஒரு மாம்ச போராட்டம் அது என்ன பண்ணுது அப்படின்னா, இது தொடர்ந்து தீமைக்கு மட்டுமே வழிநடத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, பாவங்களினால ஏற்படக்கூடிய நன்மைகள், பாசம், நம்பிக்கை, விருப்பம், ஆசைகள் மற்றும் இன்னும் அனைத்து காரியங்களை வெறுத்தால் மட்டுமே நாம் இதிலிருந்து தப்பிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு மாம்சீக போராட்டம் அது நம்ம எங்க வழிநடத்துதுன்னா, தீமைக்கு வழிநடத்துது. அதே நேரத்துல பாவங்களினால் வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகளாக இருக்கலாம், ஒரு அன்பாக இருக்கலாம், நம்முடைய விருப்பங்களாக இருக்கலாம், ஆசைகளாக இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் நாம விட்டு ஒழித்தால் ஒழிய,
நாம தப்பிக்க முடியாது. இதை நான் விடும்போது தான் நம்ம தப்பிக்க முடியவர்களாக காணப்படுகிறோம் என்று சொல்லி அவர் சொல்றார். இந்த விஷயங்களை எப்படி நமக்குள்ள நாம் இதை கண்டறிய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அது இவைகளை கண்டறிய மெய்யான வெளிச்சம் தேவைப்படுகிறது. இந்த ஒரு வெளிச்சம் தேவனுடைய சத்தியம். இந்த சத்தியத்துல தான் நம்முடைய விழுந்து போன நிலையை துல்லியமாக நாம் அளவிடலாம். அப்போ தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளே வரும்போது மட்டுமே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட மாம்சீக சிந்தையோடு அல்லது அந்த போராட்டத்தோடு இருக்கிறோம், எப்படிப்பட்டதான பாவங்களினால நாம் அதனால் வரக்கூடிய நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற காரியங்களை தேவனுடைய சத்தியத்தினால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நாம கண்டறிய முடியும். அதுவும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வெளிச்சத்தில் நம்முடைய விழுந்து போன நிலைமை துல்லியமாக அளவிடலாம். ஆகையினால நம்ம சரியா கவனிக்கிறதுக்கு, சரியா நம்ம கணிச்சு பார்ப்பதற்கு இதுதான் அவசியமா இருக்கு அப்படிங்கிறத. ஆனால் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய பிரதான ஆசாரியர் நம்ம இந்த பாவத்திலிருந்து மீட்க தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இப்படிப்பட்டதான பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏன் அவர் அந்த ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லும்போது, நம்முடைய இயலாமையை கண்டு அவர் மனதுருகி பாவத்தின் நுகத்திலிருந்து நம்மை விடுவித்தார். அப்ப நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த ஒரு பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. பாவத்தின் மாம்சத்தோடு போராட்டம் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால இந்த காரியத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது மனதுருகி, இந்த பாவம் மற்றும் மரணத்தினுடைய அந்த ஒரு நுகத்திலிருந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நம்மை விடுவிக்கிறார் என்று சொல்லி, இந்த ஒரு போராட்டத்துல நமக்கு குறிப்பிடுறார். இப்போ இந்த பாவத்தினுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நாள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது அஹ், ஆதாம் காலம் தொடங்கி இந்நாள் வரைக்குமே இந்த பாவத்தினுடைய செயல்பாடு நம்முடைய சரீரங்கள்ல இருக்கு. அப்போ கடந்த 6000 வருடங்களாக நாம பாவத்தினுடைய ஒரு அடிமைகளாக இருந்ததுனால தான் நமக்கு எப்பொழுதுமே பாவம் செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகிறது. அப்போ அவரு என்ன சொல்றாருன்னா, கடந்த 6000 வருடங்களாக நாம் அடிமையாக இருந்ததினால் பாவம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னும் நம்மை விட்டு விலகவில்லை. அது இன்னும் நமக்குள்ள அது என்ன இருக்குன்னா, அது விலகாம அது நமக்குள்ளே இருக்கு. அது நம்மை விட்டு விலகவில்லை. ஆனா, நாம எப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஈடுபலியை நாம் அங்கீகரித்தோமோ, அதன் மீது நாம் விசுவாசம் வைத்தோமோ, அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் இப்பொழுது விடுதலை பெற்று கிறிஸ்துவின் புதிய கற்பனைகளை சிந்தையில் நடைமுறைப்படுத்தவும், அவருடைய சிலுவையின் ஒரு போர் வீரனாக அழைக்கப்பட்டு நீதிக்காகவும், நன்மைக்காகவும் நாம் போராடுவதால், நம்முடைய பழைய மாம்சத்தின் தவறான விருப்பங்களை செயல்படுத்துவதற்கு அந்த பழைய விசாரணைக்காரனுக்கு கீழ் நம்முடைய மாம்சம் இனி ஒருபோதும் கீழ்ப்படுத்தப்படுவதில்லை. அப்போ நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டுல நாம பின்பற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுத்துட்ட பிறகு, அவர் நம்ம என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு பாவம் மற்றும் மரணத்தினுடைய நுகத்திலிருந்து விடுவிக்கிறார். புதிய சிந்தனைகளை நமக்கு கொடுக்கிறார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் ஒரு போர் வீரனாக நாம நீதிக்காகவும், நன்மைக்காகவும் நாம் போராடி, மாம்சத்தினுடைய தவறான விருப்பங்களை நாம் செயல்படுத்தாதபடிக்கு, அந்த ஒரு பழைய விசாரணைக்காரனுக்கு நாம் இனி ஒருபோதும் கீழ்ப்படிவதில்லை என்கிற உறுதியோடு கூட நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு என்று சொல்லி என்ன சொல்ல. அதனால கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டிகளாக வளர நம்முடைய மாம்சத்தின் விருப்பங்களுக்கு எதிராக நாம் அதிகபட்சமான போராட்டங்களை அனுதினம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஒரு பலியின் ஜீவியத்துல
நாம் மன்னாவில பார்த்தது போல சோதனை நம்மை தீவிரமாக தாக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப தீவிரமாக நம்மை தாக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்கள்ல நாம் அதிகமாக நாம் புது சிருஷ்டிகளாக சரீராங்கமாக நாம் மாறுவதற்கு, வளர்வதற்கு, நம்முடைய மாம்சங்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக அதிகபட்சமான போராட்டங்களை நாம் அனுதினம் போராடக்கூடியவர்களாக. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சகோதரர் கொடுக்கும்போது யாரை குறிப்பிடுறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல அவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய யுத்த களத்தில் ஒரு மிகப்பெரிய போர் வீரனாகிய பவுலைப் போல நாமும் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னா, மாம்சத்தையும் நான் ஆசையின் விருப்பங்களையும் நான் என்ன பண்றேன்? ஒடுக்கி, அதே நேரத்துல என்னுடைய புதிய சிந்தைக்கு, புது சிருஷ்டி வளர்வதற்கு நான் என்னுடைய சரீரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது, நாம் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியின் கீழ் வந்த காலம் முதல் நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து, நம்முடைய ஜீவனையும் அவருடைய பணிக்காக அர்ப்பணிக்கிறோம். இப்ப எப்போ நாம வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ் நாம் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவர்களாக, நடக்கிறவர்களாக நாம் வந்தோமோ, நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு நாம் ஒப்புக் கொடுத்து, நம்முடைய ஜீவனையும் அவருடைய பணிக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற விஷயத்த நமக்கு சொல்றார். அந்நேரம் முதல் புது உடன்படிக்கையின் அடிப்படையில் நம்முடைய சரீரங்கள் மரித்ததாக காணப்படுகிறது. அப்பொழுது நம்முடைய சிந்தை புதுப்பிக்கப்படுகிறது. தேவனோடு தொடர்பு கொள்ளும் ஒரு புதிய ஜீவனை பெறுகிறோம். அதற்கு பின் நம்முடைய மாம்சத்தில் இருக்கும் பாவக்கிரியைகள் தேவனுடைய சித்தத்தின்படி கிறிஸ்துவுக்குள் முழுமையாக செயலற்றுவிடும். அதற்கு மேலாக சில பாவக்கிரியைகளை தேவன் புது சிருஷ்டியின் கிரியைகளாக கருதாமல், அப்படிப்பட்ட பாவங்களை எதிர்த்து நின்று போராட அவருடைய சுத்த கிருபையை அளிப்பதாக வாக்களிக்கிறார். அப்போ இங்க இந்த ஒரு புது உடன்படிக்கையினுடைய அடிப்படையில நாம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுறோம்னா, நாம் மரித்தவர்களாக காணப்படுறோம். அப்படி மரிக்கிறவர்களாக தேவன் நம்மை அங்கீகரிக்கும் போது நமக்கு அவர் புதிய சிந்தையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, யாருக்கும் கிடைக்காத மாபெரும் ஒரு பாக்கியம் என்னன்னா, கிருபை என்னன்னா, தேவனோடு தொடர்பு கொள்ளும் ஒரு புதிய ஜீவனை பெறும். தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு புதிய ஜீவன் அவசியமாயிருக்கு. அவர் ஒரு புதிய மார்க்கமே நமக்கு தேவையாக இருக்கு. அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகையினால அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய மாம்சத்தில் இருக்கும் பாவக்கிரியைகள் தேவனுடைய சித்தத்தின்படி கிறிஸ்துவுக்கு முழுமையாக செயலற்றுவிடும். அதற்கும் மேலாக சில பாவ காரியங்களை தேவன் புது சிருஷ்டியின் கிரியைகளாக கருதாமல், அப்படிப்பட்ட பாவங்களை எதிர்த்து போராட அவருடைய சுத்த கிருபையை நமக்கு அவர் கொடுக்கிறார். அப்படின்னா, அவருடைய நாம் நம்முடைய பலகீனங்கள்ல செய்யக்கூடிய ஒரு சில பாவங்கள், சிந்தனைகள், அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுனால, அவர் வந்துட்டு அத ஒரு புது சிருஷ்டியினுடைய ஒரு கிரியையாக கருதாமல், அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அந்த பாவங்களை எதிர்த்து போராடுவதற்கான சுத்த கிருபையை அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்படின்னா அத அப்படியே நீங்க கன்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லல. அதிலிருந்து விடுதலை ஆகணும், அதிலிருந்து விடுபடணும். அதற்கான கிருபையை என்ன பண்றாருன்னா, தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்கிற விஷயத்த அவர் சொன்னார். தொடர்ந்து அவர் வந்துட்டு சொல்லும்போது, நாம் எதற்கெல்லாம் போராட வேண்டும் என்கிற விஷயத்த ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னன்னா, அதாவது மாம்சத்துல இருக்கக்கூடிய சத்துருக்களே நமக்கு அதிகமான உபத்திரவங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்துல இந்த ஒரு சாத்தான் என்ன பண்றான்னா, நம்முடைய புது சிந்தைக்கு எதிராக மாம்சத்தை ஊக்குவித்து நம்மை மீண்டுமாக பாவத்திற்கு அடிமைகளாக வழிநடத்துவதற்கு முயற்சி செய்யலாம். ஆகையினால கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி சுற்றிலும் எதிரிகளால் சூழப்பட்டு மீண்டும் அடிமைத்தனத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிக்கப்படுகிறது. ஆகவே நாம் போராடுகிறவர்களாக காணப்படும். அப்போஸ்தலன் சொன்னது போல நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன்.
அப்ப நம்முடைய அந்த ஒரு புது சிருஷ்டிக்கான ஒரு நல்ல போராட்டம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி அதை போராட முடியும் என்று நாம் பார்க்கும்போது, அவர் சொல்றாரு, நாம் போராட வேண்டும், நமக்காக போராட வேண்டும், நம்முடைய விடுதலைக்காக போராட வேண்டும், நம்முடைய பலவீனங்களுக்கு எதிராக போராட வேண்டும், இந்த உலகத்தின் ஆவிக்கு எதிராக போராட வேண்டும், சகலமும் நன்மையாக தோன்ற செய்யும் சாத்தானின் வஞ்சனையான கண்ணிக்கு எதிராக போராட வேண்டும். சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு கிறிஸ்தவ போர் வீரன் எச்சரிப்போடு தேவனுடைய சர்வாயுதங்களை அணிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக தன்னுடைய சொந்த மாம்சத்தை குறித்து எச்சரிப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய தேவனை ரட்சிப்பின் அதிபதியாக பெற்றிருப்பதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அறியாமையை தவிர்க்கவும், சாத்தானின் வஞ்சனைகளை உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை அவரே நமக்கு ரட்சிப்பின் தலைசீராவாக தந்ததற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஈடுபலியினால் வந்த நன்மையை நம்முடைய அபூரணத்தை நிறைவாக்கி நித்திய ஜீவனை பெற வழிநடத்தி நமக்கு நீதி என்னும் மார்க்கவசத்தை தந்த தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ இங்க நம்ம எதற்கெல்லாம் போராடணும் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு புது சிருஷ்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் போராடணும். எதுக்குன்னா நம்முடைய விடுதலைக்காக. அதாவது நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய மாம்சீக சிந்தனைகள், மாம்சீக காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நாம் போராடணும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு எதிராக, சாத்தானின் வஞ்சனையான கண்ணிக்கு எதிராக, ஒரு கிறிஸ்துவனுடைய போர் வீரனாக எச்சரிப்போடு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் அணிந்து கொண்டு, குறிப்பாக நம்முடைய சொந்த மாம்சத்தை குறித்து நாம் எச்சரிப்போடு இருந்து, அந்த மாம்சீக போராட்டத்தில் வரக்கூடிய காரியங்களை முற்றிலுமாக நாம் முறியடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற விஷயத்த அவர் சொன்னார். அதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா, நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்கிற விஷயத்த அவர் சொன்னார். அப்போ நன்மையை நம்முடைய அபூரணத்தை நிறைவாக்கி நித்திய ஜீவனை பெற வழி நடத்தி நமக்கு நீதி என்னும் மார்க்க தேவனுக்கு நாம் நம்பிக்கையாகவும், அவர் நமக்குள் துவங்கி நல்ல கிரியைகளை முடிக்க வல்லவராக இருப்பதற்காக அவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் காணப்படும். தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே தேவன் நம்மை விடுவித்ததற்காக, நாம ரட்சிப்பின் அதிபதியினுடைய சகோதரர்களாக நாம் இருப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கும் போதே தேவன் நம்மை நேசித்து கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு, நம்மை இன்று நேசிப்பதை விட அதிகமாக நேசித்து நீதியின் ஊழியக்காரனாக நம்மை மாற்றினார். தேவன் நம் மீது எப்ப அன்பு வச்சார் அப்படின்னா, நாம பரிசுத்தமா இருக்கும் போதல்ல, நாம பாவத்துல இருக்கும் போதே தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் நம்மை அன்பு செய்கிறார். கிறிஸ்துவனுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டெடுத்து அதன் மூலமாக நம்மை நேசித்து ஒரு நீதியினுடைய காரியங்களுக்கான ஒரு ஊழியக்காரனாக அவர் நம்மை மாற்றுகிறார். அப்ப தேவன் நமக்கு கொடுத்த பாதரட்சிகளுக்கு அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம் கொடுத்திருக்கக்கூடிய சர்வாயுத வர்க்கங்கள், பாதரட்சைகளுக்காக நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி சொல்லுவர்களாக காணப்பட வேண்டும். நீடிய பொறுமை உள்ளவர்களாக நம்மை காத்துக்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட சத்தியமும், பரதேசிகளாக நாம் இந்த உலகத்தில் பயணிப்பதற்கு தந்த பாதுகாப்புக்காகவும் அவரை ஸ்தோத்தரிப்போம். சாத்தானை எதிர்க்கும் சத்திய வார்த்தைகள் ஆகிய ஆவியின் பட்டயத்திற்காகவும் நாம் அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். நம்மை விலைக்கு வாங்கினவரும் நம்மை நேசித்தவராலும் நாம் வெற்றி பெறுவோம். இந்த ஒரு ஜீவியத்துல நாம் எப்பொழுதுமே நாம் நன்றி உள்ளவர்களாக தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது, அவர் தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மையான விஷயங்களை நமக்கு செஞ்சிருக்கிறத நம்ம பாருங்க. அத்தனை நன்மையான விஷயங்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக காணப்படும் போது, அப்பதான் நாம இதுல வெற்றி பெறுவதற்கு இன்னும் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அப்ப இந்த 2 பகுதிகளையும் நாம் பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள், நமக்கு வரக்கூடிய சோதனைகள், அவைகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மளே காணப்படக்கூடாது, எப்படிப்பட்டதான சிந்தனைகள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த ஒரு நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்ததற்காக நம்ம அவருக்கு நன்றி சோத்திரங்களையும் இயேசு கிறிஸ்து மூலமாக எடுத்துக்கொண்டு இந்த ஒரு கூடுகிற முடிவிற்காக நாம் செபிக்கலாம்.
நம்முடைய இணைப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரன் கிளின்டன் அவர்கள் செபிக்கும்படி நாம் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சகோதரன் கிளின்டன். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தகப்பனே, தர்மையான இந்த கால வேலையில பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக உம்முடைய பாதத்துல எங்களை முழுவதுமாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எப்படியாப்பட்ட சோதனையும் நாங்கள் சகித்து தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா, இந்த கடைசி காலத்துல இப்படியாப்பட்ட ஒரு பாடத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேறுவதற்கு நாங்கள் உம்முடைய சத்திய வசனத்தினால நாங்கள் ஜெனிப்பித்து உம்முடைய ஒவ்வொருடைய சித்தத்தையும் தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க, உதவி செய்யுங்கப்பா. நினைப்பில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரியும் கூட நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி தேவனுக்கு ஒரு சாட்சியாக குமாரன் எப்படி தேவனை இந்த பூமியில மகிமைப்படுத்தி கடந்து போனாரோ அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நாங்களும் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்துல கெஞ்சுகிறோமப்பா. அருமையான சகோதரனை கூட உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமப்பா. இந்த ஊழியத்தின் பாதியில இன்னும் அவரை பலப்படுத்தி இன்னும் அதிகமாக உங்களுடைய சித்தத்தை செய்கிறதற்கு உங்களுடைய அனுக்கிரகத்தை நீ தர வேண்டும் என்று உங்களுடைய பாதத்துல கெஞ்சுகிறோமப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோமப்பா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். எல்லா சகோதரர்களுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக காலை வணக்கம்.